Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மாதந்தோறும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியங்கள் கொடுப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் சிக்கி சின்னபின்னமாகி கொண்டிருக்கின்றன. கடன் தொல்லையில் திண்டாடி கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதி கடந்த வாரம் காலையிலேருந்து மாலை வரை அந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சம்பளம் கொடுக்கலன்னு. ஒரு அரசு பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் மாதிரி அது. சம்பளம் கொடுக்கலன்றது எவ்வளோ மோசமான நிலைமை. பென்ஷன் கொடுக்கலங்க. அதை விட உன்னதமான தொழிலில் தான் பெருக்கிறாங்க பார்த்தீங்களா, சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க தான். அவங்க இல்லைன்னா நமக்கு அதை நாரிடும். அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் ஒருத்தருக்கு எவ்வளோ, 20 வருஷம் சர்வீஸ் போட்டவருக்கு, 25 வருஷம் போட்டவருக்குன்னா, இந்த எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு வராங்கல்ல விரிவுரையாளர்கள், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த சம்பளம் தான். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எது சம்பளமே கொடுக்க முடியல. அசிங்கமாக இல்லையாங்க கவர்மெண்ட்டுக்கு? இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் மட்டும் சொல்லலை. மத்திய அரசோட நிதி நிறுத்தப்பட்டது ஒரு காரணம். ஆனால் நீங்களும் ஒரு காரணம். குறையோடி போயிருக்க ஊழல் ஒரு காரணம். ஊதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருக்க அரசாங்கத்தோட ப்ரியாரிட்டிஸ் தாறுமாறாக போனதோட சூழலும் ஒரு காரணம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நடைபெற்று வருது. முக்கிய உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. இப்போ அடுத்த கட்ட வேலைகளாக பார்த்தீங்கன்னா விரைவில் அங்கே அடிமட்ட பணிகளை தொடங்க இருக்கா மத்திய அரசும் மாநில அரசும்? அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த மக்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த 1000 நாளை கடந்த அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த விமான நிலையம் வந்ததுன்னா பெருமழை காலங்களில் சென்னை மூழ்கும், எந்த சந்தேகமும் வேணும். நீர்நிலைகள் மீது கட்டப்படுது. ரெண்டாவது, ஊழல் தான் மதவாதத்துக்கு இட்டு செல்லுது. அதனாலே நம்ம ஊழலை எதிர்க்கணும். எனக்கு மதவாதம் தான் பெரிய ஆபத்து, ஊழல் ஆபத்து இல்லைன்னு சொல்கிற மாதிரியான அயோக்கியத்தனை எதுவுமே இருக்க முடியாது. இப்போ இந்த வரக்கூடிய அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லுது, கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே அரசுக்கு வர வரி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த அரசு அதை பற்றி என்ன கவலைப்படுது? இதை பற்றி ஏன் எதிர்கட்சிகள் பேச மறுக்குது? திமுக தோழமை கட்சிகள் ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நேற்று போராட்டத்தில் தான் ஈடுபட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஊதியம் ஒழுங்காக வழங்குறதில்ல, ஓய்வூதிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ரிட்டையர்டான பேராசிரியர்கள் கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதான் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது? உயர்கல்வித்துறை நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மாதந்தோறும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியங்கள் கொடுப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் தமிழகத்தில் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் சிக்கி சின்னபின்னமாகி கொண்டிருக்கின்றன. கடன் தொல்லையில் திண்டாடி கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதி கடந்த வாரம் காலையிலேருந்து மாலை வரை அந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சம்பளம் கொடுக்கலன்னு. ஒரு அரசு பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் மாதிரி அது. சம்பளம் கொடுக்கலன்றது எவ்வளோ மோசமான நிலைமை. பென்ஷன் கொடுக்கலங்க. அதை விட மாணவர்களும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பெரும்பாலும் குமாஸ்தாக்கள், அதற்கு கீழ் படிம நிலையில் இருக்கக்கூடிய லேப் டெக்னீஷியன்ஸு, அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. சம்பளம் வரலன்னு இந்தியாவின் முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சர்வதேச அளவில் ஒரு காலத்தில் புகழ்பெற்றிருந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சம்பள பாக்கியால் திண்டாடுது, நிதி நிலைமை மோசமாக இருக்குன்னா அது ஹையர் எஜுகேஷன் எந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை புரிந்து கொள்ளலாம். இந்த சென்னை பல்கலைக்கழகத்துலேருந்து இப்படி ஒரு குரல் வர்றதே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக. இது ஏற்கனவே வந்ததுங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் நிதி மோசடி நிதி சிக்கல் எல்ஐசி தான் ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்து காப்பாற்றுச்சு. என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் அது பிறகு அந்த கடனை அடைச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்க துட்டு இல்லை, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு தனியார் துறையில் இருக்கவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் சம்பளம் கொடுக்கலன்னு ரோட்டில் நின்று கத்துவான், கோஷம் போடுவான். இது அரசு நிறுவனங்க. சென்னை பல்கலைக்கழகம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். சம்பளத்தையும் பென்ஷனையும் கூட போட முடியலன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் இது? ஏற்கனவே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அங்கே இந்த சிக்கல் வந்தது. காமராஜர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இந்த பிரச்சனை இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி பார்த்தேன்
சில மாதங்களாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் சம்பளம் ஓய்வூதியம் எதுவுமே இல்லைன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். பதிவு எடப்பாடியோட அறிக்கையிலேயே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறாரு. அப்போ என்ன லட்சணத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது? நீங்கள் சதா சர்வ காலமும் கவர்னர்கிட்ட போய் மல்லு கட்டுறீங்க. கேட்டால் மொத்தமாக எங்களுக்கு ஃபண்ட்ஸ் வரலன்றீங்க. இதில் எந்த அளவு உண்மை, எந்த அளவு ஏங்க நியமனங்கள் கிடையாதுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசால் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும், இவையெல்லாம் உயர்கல்வி ஸ்தாபனங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஆசிரியர்களில் ரொம்ப மோசமான புள்ளி விவரம் என்னென்னா, இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் வந்தது. 70% வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், 30% தான் யூஜிசி ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ். ஓகே, அவன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்வீப்பர் இருக்கான்ல, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவன் 20 வருஷம் சர்வீஸில் இருக்கக்கூடிய அல்லது 25 வருஷம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஸ்வீப்பர்ஸ் வந்து 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ துப்புரவு தொழிலாளர்களை விட உடல் உழைப்பால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையாக பராமரிக்கக்கூடியவர்கள், அவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா நமக்கு தான் நாரிடும். உன்னதமான தொழில் உலகத்தில் அதுதான். எது? முன்கள பணியாளர். எஸ், உன்னதமான தொழிலில் தான் பெருக்கிறாங்க. பார்த்தீங்களா, சுத்தப்படுத்துகிறாங்கல்ல, அவங்க தான். அவங்க இல்லைன்னா நமக்கு தான் நாரிடும். அவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் ஒருத்தருக்கு எவ்வளோ? 20 வருஷம் சர்வீஸ் போட்டவருக்கு, 25 வருஷம் போட்டவருக்குன்னா, இந்த எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு வராங்கல்ல விரிவுரையாளர்கள், அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த சம்பளம் தான். இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. எது? சம்பளமே கொடுக்க முடியல. அசிங்கமாக இல்லையாங்க கவர்மெண்ட்டுக்கு? சென்னை மாநகரத்தில் இல்லைங்க, தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். இன்னைக்கு இருக்கிற நிறைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் படிச்சவங்க. அற்புதமான ஒரு இன்னைக்கு நாசமாக போச்சு, அது வேற. சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம், ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம். எதுக்கு? சம்பளம் கொடுக்கலன்னு. அப்போ இதெல்லாம் வந்து பேட் ஓமன் வாங்க, அதாவது அரசுக்கு வந்து அபாய எச்சரிக்கை. இது எங்கே போய் முடியும்? நாளைக்கு அதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுல போய் முடியும். இந்த 5 வருஷத்தில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு, இந்த பல்கலைக்கழகங்களில் கடன்லேருந்து மீட்டெடுப்பதற்கு திமுக அரசு எடுத்த முயற்சிகள் என்ன? எல்லாத்துக்கும் மத்திய சர்க்காரை குறை சொல்லிகிட்டே இருக்கிறதால நிர்வாகத்தை நடித்தர முடியாதுங்க. அப்போ நீங்கள் எதுக்கு எடப்பாடியாக வந்துட்டு அப்கிரேடட் முனிசிபாலிட்டின்றாங்க. தமிழ்நாடுன்றது அப்கிரேடட் முனிசிபாலிட்டி, மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லைன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுதான் உண்மைன்னா எடப்பாடியாக இருந்துட்டு போயிருக்கலாமா? நீங்கள் எதுக்கு வரீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில்? கிட்டத்தட்ட மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 பல்கலைக்கழகங்கள் இருக்கும். நம்பர்ஸ் கூட குறையா இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியல. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பல்கலைக்கழகங்களுக்கு மேலே திவால். சம்பளம் கொடுக்க முடியலன்னா அது என்ன அர்த்தம்? திவால் தானே. அப்புறம் ஆனால் இப்போ புதுசாக கலைஞர் பல்கலைக்கழகம் வந்து கும்பகோணத்தில் அமைக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பித்தாதான் இருக்கிறதே இந்த லட்சத்தில் இருக்குது. அதை ஆரம்பிச்சு போங்க, அது எனக்கு ஒன்றும் அதில் வர ஆட்சேபனை கிடையாது. அது தாராளமாக செய்யுங்க. நீங்கள் உயர்கல்வி எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்ம அதை வரவேற்கணும். ஃபைன், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறதா எல்லோரும். அதில் எந்த மாற்று கருத்தில் நீங்கள் புதுசாக கட்டிட்டு போங்க. இருக்கிறத பாதுகாக்க முடியல, எதுக்குன்னு அர்த்தம்? இப்போ இதை சரி பண்ணலன்னா அந்த கலைஞர் பல்கலைக்கழகம் இந்த லட்சணத்தில் தான் அதுவும் ஃபங்க்ஷன் ஆக போகுது. உங்களோட உயர்கல்வி ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ முக்கியம்? மிக மிக முக்கியம். வளர்ச்சிக்கான குறியீடுகளில் ஒன்று உயர்கல்வியோட கண்டிப்பாக தரம். அது என்ன லட்சணத்தில் இருக்குது? 70% ஸ்டாஃப் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃப். ஒரு பக்கம் யூஜிசி சம்பளத்தில் 1.5 லட்சம் வாங்குகிற ஒரு பேராசிரியர், இன்னொரு பக்கம் அதே உழைப்பு, அதே குவாலிஃபிகேஷன், அவருக்கு 20,000 தான் சம்பளம். காலையில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு மத்தியானத்தில் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்கங்க. எனக்கு தெரியும், எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இது எங்கன்னா சொன்னால் நம்புவாங்களா? காலையில் அவன் போடுற வேலை பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் 4 மணி பிஹெச்டி முடிச்சுட்டு 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பெட்ரோல் பங்க்கில் வேலை, 10-12 மணி வரைக்கும். மத்தியானத்துக்கு மேலே கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பிஹெச்டி. 8ஆம் கிளாஸ் படித்த பையன் செய்ய வேண்டிய வேலையை பிஹெச்டி படித்தவர் போய் செய்கிறார். உயர்கல்வியின் லட்சணம் இதுதான். இப்போ இந்த 4 வருஷத்தில் இதை சரி பண்ண என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதான அரசியல், இதை தானே நான் பேசணும். இதான மக்கள் பிரச்சனை. ஆமாம், இப்போ பேராசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது மாணவருடைய கல்வி பாதிக்கலை. இதை தான் நம்ம பேசணும். தக் லைஃபா பிரச்சனை நமக்கு?
அவன் எக்கடை கட்டு போகிறான் சினிமாக்காரன், அதை பற்றி நமக்கு என்ன பிரச்சனை? சினிமாக்காரனுக்கு அவங்கள எப்படி காப்பாற்றிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். சினிமாக்காரனுக்கு எவனும் வக்காலத்து வாங்க வேணாம். எந்த படமும் தடை ஆகாது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடித்த, பெரிய நடிகர்கள் நடித்த பிக் டிக்கெட் மூவிஸ் ஒன்று கூட வந்து தடை செய்யப்படாது. ஏன்னா அந்த வர்த்தகம் அது எப்படி போட்ட பணத்தை மீட்டு எடுக்கணும்னு அந்த உத்தம சீலர்களுக்கும் தெரியும், அந்த டைரக்டர்ஸுக்கும் நடிகர்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். இவங்கெல்லாம் வந்து கூட்டு தான். அதனால் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. இந்த இஷ்யூஸை பற்றி பேசு. இதை பற்றி அவன் பேசுகிறான் இன்றைக்கி டிபேட்டாக கூட. ஒரு விதத்தில் இது மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்பது தானேங்க. கமல் பிரச்சனை எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போய் எல்லாரும் உட்காந்து பேசுறது. எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசு காரணம் காமிச்சிங்க, அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? அதாவது செயல்படுத்த முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம். எடுத்த முயற்சிகள் என்ன, அதை பட்டியலிடுங்க. இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் மட்டும் சொல்லலை. மத்திய அரசோட நிதி நிறுத்தப்பட்டது ஒரு காரணம், ஆனால் நீங்களும் ஒரு காரணம். புறையோடி போயிருக்க ஊழல் ஒரு காரணம். ஊதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்டு இருக்க அரசாங்கத்தோட ப்ரியாரிட்டிஸ் தாறுமாறாக போனதோட சூழலும் ஒரு காரணம். உயர்கல்வி என்பது ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு, தமிழ்நாடு மாடலில் நம்ம பெருமையாக பேசுகிறோம், உண்மைதான். குஜராத் மாடலை விட தமிழ்நாடு மாடல் வசந்தது, சந்தேகமே இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமான பேஸ்மெண்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தாங்காது. நீங்கள் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடனுக்கு மேலே போயிட்டுருக்குது. கடனை மட்டும் வச்சு எடை போட முடியாது. அது ஒரு விதத்தில் வளர்ச்சியின் குறியீடு தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, நிதி நிலைமை மோசமாக இருக்குல்ல, உயர்கல்வியோட நிலைமை மோசமாக போனதுக்கு 4 வருஷத்தில் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் மட்டும் அது போல் எடப்பாடி பீரியடில் போச்சு, ஜெயலலிதா பீரியடில் போச்சு, கருணாநிதி பீரியடில், அதோட தொடர்ச்சியை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. உங்களை மட்டும் சொல்லலை. ஆனால் நீங்கள் அது சரி செய்யறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துங்க, அதை சொல்லுங்கள். அது ஒயிட் பேப்பர் கொடுங்க. மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் குறித்தும் கடந்த 4 ஆண்டுகளில் அவற்றின் நிதி மேலாண்மையை மேம்படுத்துவது குறித்தும் அதில் கல்வி தரத்தை உயர்த்துவது குறித்தும் திமுக திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு நீங்கள் எடுத்த முயற்சிகள் குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட தயாரா? அப்படி வெளியிட்டீங்கன்னா சந்தி சிரிக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பகுதி நேர விரிவுரையாளர்கள் இருக்காங்க. அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன? மினிமம் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் ஸ்டாஃப் இல்லாமல் இருக்கு. அதை தாங்க சொல்கிறேன். மினிமம் பிஹெச்டி குவாலிஃபிகேஷனு, நெட் அல்லது எம்ஃபில் முடிச்ச, நெட்டு கிளியர் பண்ணவங்க 20,000 ரூபாய் தான் சொல்லுங்கள். காலையில் பெட்ரோல் பங்கில் வேலை, மதியானத்தில் கிளாஸ் எடுக்கிறாங்க, லெக்சராக வந்துடுறாங்க. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு வறுமை நிலையில் இருக்க பையன், ஆணோ பெண்ணோ, அவங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு தொழில் அது. பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறது, பெருக்கிறது. அது பிஹெச்டி ஸ்காலர் பண்ணுறான்னா உலகத்தில் எந்த நாட்டிலே அந்த அட்டூழியம் நடக்குமா? இங்கே நடக்குது. கல்வி தரம் உயர்ந்து சிஸ்டத்தில் ஏதோ கொலாப்ஸ் இருக்குது. அதே மீடியா கடந்து போதுங்க. எனக்கு அந்த விஷுவல்ஸை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாக இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து தர்ணா பண்ணுறாங்க. அவங்க சம்பளம் இல்லைன்னு விஷுவல் நல்லா தெரியுது. ஒரு ஊடகம் அதை விவாதிக்கலைங்க. அதான் நம்ம மக்கள் பிரச்சனைகளை கடந்து போகிறோம். நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை, தனி மனித தாக்குதலில். போன வாரம் பூரா அப்பா மகன் சண்டை, ராமதாஸ் அன்புமணி சண்டையில் ஓடிச்சு. இந்த தடவை இந்த வாரம் பூரா தக் லைஃபு. திமுக கவர்மெண்ட்டோட குறைகளை பற்றியும், குற்றங்களை பற்றியும், தோல்விகளை பற்றியும், செயலின்மையை பற்றியும் விவாதிப்பதற்கான ஸ்பேஸே இல்லாமல் போகுது. இல்லை, விவாதம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது ஒரு பிரச்சனை. ஆரோக்கியம் இல்லாமல் கூட விவாதம் நடக்கட்டும்ன்றான். இன்னும் பெரிய ஆரோக்கியத்துக்கான அளவுகோல் யார்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி திவாலை நோக்கி போகுதுன்றது உண்மை. இதை பற்றி ஏன் ஒரு ஊடகமும் விவாதிக்கல? போன வாரம் உங்களை காப்பாற்றினது அன்புமணியும் ராமதாஸும், இந்த வாரம் காப்பாற்றுறது கமலஹாசன். அடுத்த வாரம் யார் காப்பாற்றுவார்னு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒரு 2 நாள் ஞானசேகரன் காப்பாற்றினார், இப்போ கமல் காப்பாற்றுறாரு. அடுத்த வாரம் எதுவுமே இல்லைன்னா கவர்மெண்ட்டே வேறு ஏதாவது புது பிரச்சனையை கிளப்பி விட்ருவோம். இதெல்லாம் எலெக்ஷனில் காட்டும், எழுதி வச்சுக்கோங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து தொடங்கி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நடைபெற்று வருது. முக்கிய உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரோட ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. இப்போ அடுத்த கட்ட வேலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அங்கே வந்து அடிமட்ட பணிகளை வந்து தொடங்க இருக்கா மத்திய அரசும் மாநில அரசும்? அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. இந்த மக்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா அந்த 1000 நாளை கடந்த அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த விமான நிலையம் வந்ததுன்னா பெருமழை காலங்களில் சென்னை மூழ்கும், எந்த சந்தேகமும் வேணாம். நீர்நிலைகள் மீது கட்டப்படுது. அது மிக பிரமாதமான நீர்நிலைகள் இருக்குது. அங்கே இயற்கை வளங்கள் கொழிக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குது. அங்கே 1000 நாட்களுக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குபவரே
3 தலைமுறையாக திமுக குடும்பத்தில் வந்த இன்னைக்கும் திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு திமுக கழக தொண்டர் தான் அந்த போராட்டத்தை வழி நடத்துகிறார். அங்கே தான் வந்து கட்டுவோன்னு திமுக அரசு அடம் பிடிக்குது. சென்னை ஃப்ளட்ஸ் ஜெயலலிதா பீரியட்லையும் 2015 2023 ஸ்டாலின் பீரியட்லையும் நம்ம சந்திச்சிட்டோம். அவே இந்த இடத்துல சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு விமான நிலையத்தை நீர்நிலைகளின் மீது அமைப்பது என்பது மிகுந்த துரதிருஷ்டவசமான வேதனையான ஒரு விஷயந்தான். இயற்கையை அழிச்சு தான் நம்ம முன்னேற்றத்தை அடையணுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. கவர்மெண்ட் வந்துச்சு. எல்லா அரசுகளும் அப்படி தான் செயல்படுது. ஸ்டாலின் அரசும் அப்படி தான் செயல்படுது. சென்னை மாநகரின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கும் தமிழ்நாட்டின் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்புக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை தான் உண்டாக்கும். தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை எச்சரித்துக்கிட்டு தான் இருக்காங்க. 1000 நாட்களை கடந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணாமல் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, இவங்களால வேற இடத்தவே தேர்ந்தெடுக்க முடியலையா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னால? இருக்குன்னு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. அரசாங்கம் வந்து அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை. ஆனால் இவ்வளவு தூரம் இயற்கையை அழிக்கிறதுன்னு போது அப்படியே நமக்குலாம் வந்து மனசை உருக்குது. ஏகப்பட்ட நீர்நிலைகள், ஏகப்பட்ட வயல்வெளிகள், 3 போகம் விளையக்கூடிய வயல்கள். திருப்பூர் மாவட்டத்தில் நடந்து வரும் கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த முறையீட்டில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ விரைந்து விசாரணையை முடித்து வரி வசூலை வந்து செய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாடு முழுக்க கனிமவள கொள்ளை வந்து பயங்கரமாக நடக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்? உண்மைதாங்க. இதுவும் ஒரு பெரிய சிக்கல். இது எடப்பாடி பீரியட்லேயும் நடந்தது, இவங்க பீரியட்லேயும் தொடருது. அகெயின் டாஸ்மாக் மாதிரியே தான். இதெல்லாம் இவங்க முறையாக நடத்தியிருந்தாங்கனாலே தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாய் பெருகி இருக்கும். இப்போ போக்குவரத்து ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் இவங்களுக்கான சம்பள பாக்கியை நிலுவை வைக்க வேண்டிய சூழல் வந்திருக்காது. இப்போ நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தை பற்றி பேசணும். பல்கலைக்கழக அவங்களாம் அரசு ஊழியர்கள் தான். அவங்களுக்கான சம்பள பாக்கின்ற சுச்சுவேஷனே வந்திருக்காது. நம்முடைய அரசு நிறுவனங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருந்திருக்கும். ஊழல் வந்து வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுது. ஊழல் ஒரு பிரச்சனையே அல்ல, மதவாதம் தான் ஒரு பிரச்சனை என்று பேசுவது அயோக்கியத்தனமானது. ஒரு காலத்தில் நான் கூட அப்படி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஊழல் 2 விஷயம். ஊழல் வந்து வளர்ச்சிக்கு தடை என்கின்ற முறையில் அதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். குறைஞ்சபட்சம் குறைக்கவாது செய்யணும். 2வது, ஊழல் தான் மதவாதத்துக்கு இட்டு செல்லுது. அதனாலே நம்ம ஊழலை எதிர்க்கணும். எனக்கு மதவாதம் தான் பெரிய ஆபத்து, ஊழல் ஆபத்து இல்லைன்னு சொல்கிற மாதிரியான அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ இந்த வரக்கூடிய அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லுது கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே அரசுக்கு வர வரி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு. அப்போ இந்த அரசு அதை பற்றி என்ன கவலைப்படுது? இதை பற்றி ஏன் எதிர்கட்சிகள் பேச மறுக்குது? திமுக தோழமை கட்சிகள் ஏன் இதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க? அந்த 6000 கோடி எங்கே போகுது? அப்போ ஏன்னா அந்த குவாரிஸை நடத்துகிறவங்கலாம் யாருன்னு தெரியும். ஆளும் கட்சிக்கு நெருக்கமானவர்கள், அமைச்சர்கள். அப்போ நம்ம பணம் தானே வெளியில் போகுது. அப்போ இது குறித்த ஒரு விவாதம் ஏன் தமிழக அரசியலில், நம்முடைய நெரேட்டிவில், நம்முடைய பொலிட்டிக்கல் டிபேட்டில் ஏன் வந்து அது இல்லாமல் போகுது? ஆக்சுவலாக இதுதானே இஷ்யூ. பொழுதுனிக்கும் நீ அதிமுக பிஜேபி கதையை பேசிகிட்டு இருக்க. உலகமே இடிஞ்சாலும் மணல்லையும் இது என்ன சொன்னீங்க? இப்போ வந்து கனிம வளம். இது கனிம வளம், மணல், கனிம வளம், டாஸ்மாக். இதில் வந்து இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு கூட கோர்ட்டு ஒரு தீர்ப்பு இது பண்ணியிருந்தது. 5500 கோடிக்கு வந்து தாது மணல் கொள்ளை. தாது மணல் சிபிஐ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது. என்னமோ சுப்ரீம் கோர்ட்டு அந்த அப்பீல்டு பண்ணிடுச்சு. அந்த இதை 5500 கோடி கொள்ளைச்சிட்டானுங்க. அப்போ இவ்வளோ வருது உங்களுக்கு வந்து கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, டாஸ்மாக். இதை வந்து நீங்கள் சீர்படுத்துனீங்கனாலே அரசுக்கு வர வேண்டியது தானே. சரி, அது ஒரு 10% எடுக்கிறான்னா ஓகே, 90% அவன் எடுத்துகிட்டு 10% கஜானா கொடுக்குறான். இதுதான் நாளைக்கு இவர்கள் சிக்குவதற்கான பெரிய பிரச்சனையாக மாட்டோம். ஊழல் எங்கெல்லாம் மலிஞ்சிருக்கோ எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த இடத்துல பிஜேபி கால் பதிக்கும். மக்கள் இன்னொரு ஆப்ஷனை தேடி போகிறாங்களா? இல்லை, சிஸ்டம் அது என்ன சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊழல் வரும் முன்னே, பிஜேபி வரும் பின்னே. நீங்கள் நாடு பூரா பிஜேபி எங்கெல்லாம் கால் பதிச்சிருக்கு. ஊழல் மலிந்து ஊழலில் புழுத்து நெளிந்த கட்சிகள், மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ மக்களால் தூக்கி எறியப்படும் பொழுது அந்த இடத்துல பிஜேபி வந்து கால் பதிக்குது. அதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறத கேட்டு சிரிக்கலாம், என்னை வசை மாறி பொழியலாம். நான் சொல்கிறது சத்தியம். ஊழல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பிஜேபி கால் பதிப்பதை தவிர்க்க முடியாதது. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். மக்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்க நிலைமை பார்க்கலான்னு போயிடுவாங்க.
மதவாதன்றது கண்ணுக்கு தெரியாத ஆபத்து, ஊழல் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்துன்னுவோம். எல்லாருக்கும் அந்த சிந்தனை தெளிவு இருக்காது. கனிம வளம், மணல் கொள்ளை, டாஸ்மாக், எத்தனை ஆயிரம் கோடி, இல்லை இதெல்லாம் லட்சம் கோடிகள், லட்சக்கணக்கான கோடி பல ஆண்டுகளாக நடக்கிறத கணக்கில் எடுக்கும்போது இது ஹைகோர்ட்டு சொல்லுது 6000 கோடி நிலுவை வரி. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருந்ததுன்னா இதில் ஒரு பாதியை கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட எவ்வளோ பிரச்சனை தீர்ந்துருக்குமே அப்படிய. எத்தனை முறை வீட்டு வரியை ஏற்றுனீங்க, எத்தனை முறை மின் கட்டணத்தை ஏற்றுனீங்க, சொத்து வரியை ஏற்றுனீங்க, குடிநீர் வரியை ஏற்றுனீங்க. ரிட்டையர் ஆகி போகிற அரசு ஊழியர், போக்குவரத்து கழக தொழிலாளிக்கு இன்னமும் பெனிஃபிட் இல்லை. 22 மாதமாக சலுகை இல்லாமல் இருக்கான். ஆனால் போக்குவரத்து கழகங்கள் வந்து ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. அங்கே 12000 கோடி லாஸ் காணும். இதெல்லாம் ஒழுங்காக வசூல் தானே, மொத்தமாக ஊழல் தானே இது. அப்போ ஊழல் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அவன் உழைச்ச காசுங்க போக்குவரத்து தொழிலாளி. யோசிச்சு பாருங்கள். ஒரு தனியார் நிறுவனத்தில் ரிட்டையர் ஆகி போகும்போது அவனுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா சட்டப்படி குற்றம், ஓனரை பிடிச்சி ஜெயிலில் போடலாம். இங்கே யாரை பிடிச்சி ஜெயிலில் போடுறது? எவ்வளோ நாள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சிருப்பாங்க. 38 வருஷம் 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகி வெறுங்கையோட அனுப்புகிறேன். அவன் பிஎஃப் கொடுக்கல, கிராஜுவிட்டி கொடுக்கல, 22 மாதமாக கொடுக்கலன்றான். அந்த போக்குவரத்து கழகங்களோட லாஸ் இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் வந்துட்டு இருக்குது. அடுத்து இந்த தாது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது எல்லாத்தையும் கூட்டி இதில் ஒரு 50% ஒழுங்காக இருந்தாங்கன்னா கூட பல ஆயிரம் கோடி அரசுக்கு மிச்சமாக இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இது ஓடும்? ஒரே மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு மட்டும் வச்சு நீங்கள் எப்படி வண்டியை ஓட்டுவீங்க? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் தொங்கு சதையாக மாறி போய், கொத்தடிமையாக மாறி போய் சொன்னால் கோவம் வரும் அவங்களுக்கு. திமுகவுக்கு குற்றவியல் புரியக்கூடியவங்களாக இருக்காங்க. அது டாஸ்மாகாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும். கேட்டால் நாங்கள் அது சொன்னோம் அப்படி இப்படின்னு கதை அழைப்பாங்க. ஏன் உங்களால் வந்து ஒரு கடிவாளம் ஏன் இந்த அரசுக்கு இந்த விஷயங்களில் கடிவாளம் போட முடியல? தலைவிரிச்சு ஆடக்கூடிய அந்த ஊழலை தடுப்பதற்கு மாநில அரசை வலியுறுத்தி, மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதத்தில் போராட்டங்களை, வலிமையான போராட்டங்களை ஏன் 2 இடதுசாரிகளாலையும் எடுக்க முடியல? அதுதானங்க அளவுக்குள்ள. வெறும் வாய் வார்த்தையா? நீங்கள் போய் செந்தில் பாலாஜி பதவியாக இருக்கும்போது ராஜ்பவனில் உட்காந்துருக்கீங்க. எப்படி எந்த இடத்துல முற்போக்கு சக்திகள் பலி ஆகிறாங்க? ஆகவே இன்றைக்கி இந்த வந்திருக்க அந்த ஜூவியில் வந்திருக்க அந்த ஸ்டோரி 6000 கோடிக்கு மேலே வந்து ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணியும் நிலுவைத் தொகை வரலன்றது ஒரு பேட் ஓமன், அதாவது ஒரு தீய சகுனம். இல்லை கவர்மெண்ட்டு யாரெல்லாம் இது மாதிரி வரி இழப்பை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறவங்கள பிடிச்சாலே ஓரளவு நல்ல அமௌண்ட்டு வந்துடும் போல் இருக்கேன். கண்டிப்பாக வில் இருக்கணும்ல, வசூல் பண்ணுற அந்த மன உறுதி அரசுக்கிட்ட இருக்கணும். ஒரு பக்கம் சத்துணவு பணியாளர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் போடுறாங்க, பேராசிரியர்கள் போராடுறாங்க. இவங்களுக்குலாம் நீட்டாக இந்த சம்பளமாக முடிச்சிடலாம் போல் இருக்கு. ஆமாம், செய்ய மாட்டாங்க. வருமானம் நின்றுடும் இல்லை. ஏன் டாஸ்மாகில் ஊழல்னா இதுக்கு இவ்வளோ பதறீங்க? விசாரிக்கட்டும் ஏடி, இன்னும் இப்போ தலை போயிடாமா? அது 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி வக்கீலை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆகவே இது ரொம்ப தமிழக பொருளாதாரம் ஆபத்தான கட்டத்தை நோக்கி போகுது. அதுதான் உண்மை. இதில் அடுத்து 26 யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிலைமை மோசம், கஜானா காலி. நீங்கள் சொல்கிறது ரொம்ப டேஞ்சர் ஜோனா சார்? ரொம்ப டேஞ்சர் ஜோன், ரொம்ப டேஞ்சர் ஜோன். யார் ஆட்சி, யார் ஜெயிப்பா யார் தோப்பா நமக்கு தெரியாது. 26 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வந்தாங்கன்னா 10 லட்சம் கோடி கடன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்குது. விலைவாசி தாறுமாறாக ஏறுது. மத்திய அரசோட உதவி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இதுக்கு மத்தியில் தான் வரவங்க ஆளணும். ஆகவே அது ரொம்ப நெருக்கடியான கட்டத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்த்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி இது வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான். ஆனால் அந்த பெருமை பேசிட்டு வரும் ஆண்டுகளை நம்ம சமாளிக்க முடியாது. இந்த ஊழல் எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பின்னால் வந்து அடிக்கும். அரசுக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் திரும்ப உங்களை அடிக்க போகுது. அதுதான் குறைந்தபட்ச பொருளாதார அறிவு. ஊழலை பற்றி பேச வேண்டியதும் அவசியம், ரொம்ப அவசியம். நான் சொல்கிறது என்னென்னா, இன்னும் ஆதாரம்வாங்க. வெறும் வாய் வார்த்தையாக பேசுகிறீங்க, நீங்களாம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு கட்டவிழ்த்து விடுறீங்க, நீங்கள் அந்த அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ண முயற்சிக்கிறீங்கன்னு திமுக ஆதரவாக பேசக்கூடியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மனசாட்சி இல்லாத பேச்சு. நம்ம ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசலை. ஆதாரத்திலே மிகப்பெரிய ஆதாரம் எது? நீதிமன்றத்தின் கருத்துக்கள். அந்த நீதிமன்றம் சொல்லுது 6000 கோடிக்கு வரி வசூல் பண்ணல, அரசாங்கத்துக்கு வர வேண்டியது வெளியில் இருக்குது. இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் இந்த கவர்மெண்ட் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குதுன்றதுக்கு? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது, இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் உனக்கு சொல்லு? காட்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில்
இவை அத்தனையும் எதிரொலிக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பதிவுக்கு நன்றி சார். நன்றி சார்.